ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் 5 மாவட்டத்திற்கு தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டத்திற்கு எப்ப வெளியிட போறாங்க, இதை பற்றிய சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்துல ரேஷன் கடைகள்ல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் அதிக அளவுல எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் போராடிட்டு இருக்காங்க. நேரடி நேர்காணல்ல பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தாங்க எடுத்துட்டு இருக்காங்க, இது எடுக்கிறதுக்கு எடுக்காமலே போயிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்களே பாத்தீங்கன்னா வெறுத்துட்டாங்க. சரி, நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா பட்டியல்ல வரவே இல்லை, என் பேர் எல்லாத்துலயுமே நான் நேரடி நேர்காணல்ல முதல் மதிப்பெண், ஸ்கூல்ல இருந்து நான் காலேஜ் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், என்னுடைய மதிப்பெண் முதல் மதிப்பெண்ணா இருக்கு, என்னுடைய பெயர் வரல, ஆனா என்னை விட கம்மியான மார்க் வாங்கினவங்களுடைய பெயர்கள் எல்லாம் அதுல இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் குளறுபடியா சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா, இப்படி எல்லாம் ரேஷன் கடையோட ரிசல்ட்டை இப்படிதான் விடுவீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொதிச்சிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சரியான பதில்கள் அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல நாம எதிர்பார்க்கலாம். தற்சமயம் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல என்னென்ன மாவட்டங்களுக்கு வெளியேற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணிப்பேட்டை, ஸோ அந்த மாவட்டம், திருப்பத்தூர் முதல்ல வெளியிட்டது, திண்டுக்கல் 2வது, 3வது ராணிப்பேட்டை, 4வது திருவண்ணாமலை. ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை வெளியிட்டு லாஸ்டா பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திற்கு வெளியிட்டாங்க. இந்த மாதிரி ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டை தற்சமயம் பப்ளிஷ் பண்ணிட்டே வராங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியா ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட் எல்லாமே தற்சமயம் பப்ளிஷ் ஆகிட்டே வருதுங்க. ஆனா இறுதியில என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா பதில்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் வராங்க. இன்னும் பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 வேகன்சிஸ் திரும்பவும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்தீங்க, இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோடைய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெயர்கள் விடுபட்டு இருக்கு. வெறும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா வெறுமனே கிட்டத்தட்ட ஒரு 54 பேர் மட்டும்தான் செலக்ஷன்லயே ஆகியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. சோ எதன் அடிப்படையில் இவங்களை செலக்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு கேள்வி மேல கேள்வி அதிகாரிகள் கிட்ட கேட்டவனா இருக்காங்க. அதிகாரிகளும் சிறப்பான பதில்களை கூறிட்டு தாங்க இருக்காங்க. சோ தகவல் பாத்தீங்கன்னா கிடைத்திருக்கு. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அப்டேட்டையும் கொடுத்திருக்காரு. சோ அதே மாதிரி இந்த 5 மாவட்டங்களும் அப்டேட் கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இதுல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப வர போறாங்க, எப்படி கொடுக்க போறாங்க, ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சில மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பத்தி நான் முந்தைய வீடியோக்களை நான் போட்டிருக்கேன். சோ நீங்க அதுக்கு ஏதாவது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அனைவருமே செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஒரு சில மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஆட்களை செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல் இந்த மாதிரி பெரிய பெரிய மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள், வெறும் 60 பேரு, 80 பேரு, 30 பேர்கள் எல்லாமே சில மாவட்டத்துல செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அன்அபிஷியலான தகவல்கள் நமக்கு கொண்டிருக்குங்க. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பெயர்கள் வந்திருக்கு. எப்ப மீதி மாவட்டத்திற்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க, இந்த 2 கேள்வி மக்களிடையே பெரும் பகுதியா இருக்குங்க. இதற்கு பாத்தீங்கன்னா மீதி மாவட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை காலை 10 மணி அளவுல கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டை மாவட்ட வாரியா இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்துல பெற்றுக்கொள்ளலாம். அதே போல அன்று மாலை திங்கட்கிழமை மாலை பாத்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி மாலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி, ஓகேங்களா, அந்த மாவட்டம் கன்னியாகுமரி, விழுப்புரம் இந்த மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியுங்க. இப்படிதாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியா அதிகாரிகளும் நமக்கு பாத்தீங்கன்னா ஆடியோ அப்டேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க போன் மூலியமா. சோ இந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிடுறோம், இந்த மாவட்டத்துக்கு நாங்க அடுத்து ரிசல்ட் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அனைத்து வகையான ரிசல்ட்டும் முடிக்கப்பட்டது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு நேர்காணல் காணவில்லைன்னு சொல்றாங்க, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு. அதற்கு பாத்தீங்கன்னா நேர்காணலுக்கு உண்டான தேதிகளும் அவங்க எடுத்துட்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மெரிட் லிஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியை பொறுத்து தான் வெளியிட்டிருக்கா அப்படின்னு சில தகவல்கள் எல்லாமே வந்திருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் ஷாப் 2025 உண்டான நோட்டிபிகேஷன் 25-26 உண்டான நோட்டிபிகேஷன் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. தமிழக ரேஷன் துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சிருந்தாலே போதும். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க. ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் 5 மாவட்டத்திற்கு தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டத்திற்கு எப்ப வெளியிட போறாங்க, இதை பற்றிய சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்துல ரேஷன் கடைகள்ல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் அதிக அளவுல எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் போராடிட்டு இருக்காங்க. நேரடி நேர்காணல்ல பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தாங்க எடுத்துட்டு இருக்காங்க. இது எடுக்கிறதுக்கு எடுக்காமலே போயிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வெறுத்துட்டாங்க. சரி, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல்ல வரவே இல்லை. என் பேர் வந்து எல்லாத்துலயுமே நான் நேரடி நேர்காணல்ல முதல் மதிப்பெண், ஸ்கூல்ல இருந்து நான் வந்து காலேஜ் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். என்னுடைய மதிப்பெண் முதல் மதிப்பெண்ணா இருக்கு. என்னுடைய பெயர் வரல, ஆனா என்னை விட கம்மியான மார்க் வாங்கினவங்களுடைய பெயர்கள் எல்லாம் அதுல இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து குளறுபடியா சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா, இப்படி எல்லாம் ரேஷன் கடையோட ரிசல்ட்டை இப்படிதான் விடுவீங்களா அப்படின்ட்டு நிறைய வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில்கள் அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல நாம எதிர்பார்க்கலாம். தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல என்னென்ன மாவட்டங்களுக்கு வெளியேற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை, ஸோ அந்த மாவட்டம், திருப்பத்தூர் முதல்ல வெளியிட்டது, திண்டுக்கல் 2வது, 3வது ராணிப்பேட்டை, 4வது திருவண்ணாமலை. ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை வெளியிட்டு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திற்கு வெளியிட்டாங்க. இந்த மாதிரி ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டை தற்சமயம் பப்ளிஷ் பண்ணிட்டே வராங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியா ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட் எல்லாமே தற்சமயம் பப்ளிஷ் ஆகிட்டே வருதுங்க. ஆனா இறுதியில என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா பதில்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் வராங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 வேகன்சிஸ் வந்து திரும்பவும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்தீங்க இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோடைய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெயர்கள் விடுபட்டு இருக்கு. வெறும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே கிட்டத்தட்ட ஒரு 54 பேர் மட்டும்தான் செலக்ஷன்லயே ஆகியிருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. சரி, எதன் அடிப்படையில இவங்களை செலக்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு கேள்வி மேல கேள்வி அதிகாரிகள் கிட்ட கேட்டவனா இருக்காங்க. அதிகாரிகளும் சிறப்பான பதில்களை கூறிட்டு தாங்க இருக்காங்க. சோ தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைத்திருக்கு. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அப்டேட்டையும் கொடுத்திருக்காரு. சோ அதே மாதிரி இந்த 5 மாவட்டங்களும் அப்டேட் கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வர போறாங்க, எப்படி கொடுக்க போறாங்க, ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சில மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பத்தி நான் முந்தைய வீடியோக்களை நான் போட்டிருக்கேன். சோ நீங்க அதுக்கு ஏதாவது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஆட்களை செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல் இந்த மாதிரி பெரிய பெரிய மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள், வெறும் 60 பேரு, 80 பேரு, 30 பேர்கள் எல்லாமே சில மாவட்டத்துல செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அன்அபிஷியலான தகவல்கள் நமக்கு வந்து கொண்டு இருக்குங்க. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பெயர்கள் வந்திருக்கு. எப்ப மீதி மாவட்டத்திற்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க, இந்த 2 கேள்வி மக்களிடையே பெரும் பகுதியா இருக்குங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா மீதி மாவட்டம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை
மாலை 10 மணி அளவுல கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டை மாவட்ட வாரியா இருக்கிற டிஆர்பியோடைய இணையதளத்துல பெற்றுக்கொள்ளலாம். அதே போல அன்று மாலை திங்கட்கிழமை மாலை பாத்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி மாலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி, ஓகேங்களா, அந்த மாவட்டம் கன்னியாகுமரி, விழுப்புரம் இந்த மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியுங்க. இப்படிதாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியா அதிகாரிகளும் நமக்கு பாத்தீங்கன்னா ஆடியோ அப்டேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க போன் மூலியமா. சோ இந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வெளியிடுறோம், இந்த மாவட்டத்துக்கு நாங்க அடுத்த ரிசல்ட் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அனைத்து வகையான ரிசல்ட்டும் முடிக்கப்பட்டது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு நேர்காணல் காணவில்லைன்னு சொல்றாங்க சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு. அதற்கு பாத்தீங்கன்னா நேர்காணலுக்கு உண்டான தேதிகளும் அவங்க எடுத்துட்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. சோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மெரிட் லிஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியை பொறுத்துதான் வெளியிட்டிருக்கா அப்படின்னு சில தகவல்கள் எல்லாமே வந்திருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் ஷாப் 2025 உண்டான நோட்டிபிகேஷன், 25-26 உண்டான நோட்டிபிகேஷன் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. தமிழக ரேஷன் துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சிருந்தாலே போதும். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க.